குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு தான் வந்துச்சு, பார்த்துட்டோம். வேகன்சி லிஸ்டும் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 2 பொறுத்தளவுக்கு 50 வேகன்சியும், 2A பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 595 வேகன்சியும் நம்மளுக்கு ஃபில் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 13ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. சரி, இதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. என்னென்ன சேஞ்சஸ் சொல்லி பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு மெயின்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பாக்கலாம். ஓகேவா? முதல்நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். சேம் நம்மளுடைய குரூப் 4 பேட்டர்ன் தான் நம்மளுடைய ப்ரிலிம்ஸ். அதாவது ஜெனரல் தமிழ்ல மட்டும் எழுதக்கூடியது என்னன்னா குரூப் 4 எழுதிட்டு இருக்கோம். ஆனா குரூப் 2 என்ன பண்ணிக்கலாம்னா தமிழ்ல எழுதிக்கலாம், ஜெனரல் இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். ஜிகே பார்ட் அது வந்து 75 வினாக்கள் இருக்கும். மேத்ஸ் பார்ட் அப்படிங்கும்போது 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். டோட்டலா எவ்வளவு நேரம் எழுதணும் பாத்தீங்கன்னா 3 hours வந்து எழுதுவோம். என்ன பேட்டர்ல இருக்கணும்னா அஸ்யூஷுவல் பேட்டர்ன், ஓஎம்ஆர் பேட்டர்ல தான் நம்ம வந்து எழுதிப்போம். சரி, இதுல நான் முடிஞ்சிச்சு இந்த எக்ஸாமினேஷன். பிலிம்ஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா மெயின்ஸ்க்கு நான் எலிஜிபிள் ஆயிட்டேன். மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். இப்போ மெயின்ஸ்ல வந்துட்டு எனக்கு குரூப் 2A அப்படிங்கும் போது அந்த முதல்நிலை தேர்வுகள் இந்த ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த மதிப்பெண்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம 2க்கு எலிஜிபிளா 2Aக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணாரு. சரி, நெக்ஸ்ட் மெயின்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். முதல் குரூப் 2 பார்த்துக்கலாம். குரூப் 2ல அஸ்யூஷுவல் தான் நம்மளுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது தமிழ் நம்ம 100 மார்க் தான் எழுதுவோம். அது டெஸ்கிரிப்ஷன் டைப் தான், 3 மணி நேரம் நம்ம எழுதுவோம், அது தெரிஞ்சதுதான். அடுத்தது பேப்பர் 2 வந்துட்டு ஜிகே, இதுதான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. 300 மார்க்குக்கு எழுதுவோம், 3 hours எழுதுவோம். இது டெஸ்கிரிப்ஷன் டைப் தான், அதாவது விரிந்துரைப்பு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, விரிவான விடையளி முறையில எழுதக்கூடியது இந்த குரூப் 2. இதான் நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொன்னா சேஞ்சஸ் பண்ணல. போன முறை என்ன பண்ணிருந்தாங்கன்னா குரூப் 7 தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷன் டைப் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதை சிபிடி எக்ஸாமா மாத்துனாங்க. தமிழ்ல ஒரு 60 வினாக்கள், மேத்ஸ்ல ஒரு 40 வினாக்கள், ஜிஎஸ்ல ஒரு 100 கொஸ்டின் அப்படி மாத்திருந்தாங்க. அதுல சில சர்ச்சைகளுக்கு நம்மளுக்கு உட்பட்டிருந்தோம் இல்லையா. தமிழ் அப்படிங்கும் போது தமிழ் மாணவர்களால என்ன செய்ய முடியலன்னா ஈஸியா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, அதை எழுத முடியல அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் வரும்பொழுது ஆங்கில வழியை கற்றவர்களால என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கொஸ்டின்ஸை ரொம்ப எளிதா அவங்க கையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதனால நம்மளோட அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா இதுல இன்னைக்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காக எப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப குரூப் 2A தான் சொல்லிட்டு இருக்க சேஞ்சஸ் ஏற்பட்ட பகுதி. பேப்பர் 1 தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அது 100 மார்க், 3 மணி நேரம் எழுதும், டெஸ்கிரிப்ஷன் டைப்ல கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ இந்த தகுதி தேர்வுன்னு சொல்றோம் இல்லையா, கட்டாய தமிழ், அந்த இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை விரிவான முறையில என்ன செய்யணும் எழுதணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓஎம்ஆர் பேட்டர்ன்ல தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. 60 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம 60 வினாக்கள் எடுத்துட்டு 100 மார்க்கு என்ன பண்ணுவோம்னா 3 மணி நேரம் டெஸ்கிரிப்ஷன் டைப்ல தான் எழுதும். சரி, அப்ப பேப்பர் 2 என்னது அப்படின்னு சொன்னா ஜிகே மேத்ஸ் ரெண்டுக்கும் சேமா வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுல 300 மார்க் எழுதணும் இல்லையா, இங்க என்ன பண்றோம்னா ஜிகே வந்து 150 வினாக்களும், மேத்ஸ் வந்து 50 வினாக்களும் என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க. சிபிடி எக்ஸாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா தமிழ்ல ஒரு 60 கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 60 கொஸ்டின்ல இங்க நம்ம 100 கொஸ்டின் எழுதணுமா, இங்க ஒரு 50 கொஸ்டினும், இங்க 40 கொஸ்டின் இருந்தது, இங்க 40 பிளஸ் 10 இங்க ஒரு 10 கொடுத்துட்டாங்க. இங்க ஏற்கனவே 100 இருந்துச்சு, இங்க ஒரு 50 செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ இந்த தமிழ் ஏற்கனவே நம்ம 60 வினாக்கள்ல எழுதிட்டு இருந்தோம் இல்லையா, இதை அப்படியே பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இங்க கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம சிபிடில எழுத போறோம். சோ தமிழ் அப்படிங்கறது நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டாது. ஜிகேலையும் மேத்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் போடுறோமோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிப்பாங்க, கன்சிடர் பண்ணிப்பாங்க. சோ இந்த இப்போ உள்ள வேகன்சிஸ் எல்லாமே மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். நம்மளுக்கு குரூப் 2க்கு வந்துட்டு 50 வேகன்சிஸும், குரூப் 2Aக்கு வந்துட்டு 595 வேகன்சி கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் அப்ளை பண்ற டேட் என்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாதம் 13ஆம் தேதி. நம்ம அகாடமில 2A 2க்கான பிலிம்ஸ் வகுப்புகள் வந்து நடைபெற்று இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. இது மட்டும்